ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ரெசிபி செய்ய போகிறோம். அதில் வந்து என்னென்னா ஸ்வீட் கார்ன், பெப்பர் ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோம். அப்புறம் மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் வந்து நார் சத்து, புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை கடையில் வாங்கி செஞ்சு கொடுக்கும்போது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலே செய்யும்போது செஞ்சு நல்லா விரும்பி எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். அதற்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம். மிளகுத்தூள் எடுத்துருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்வீட் கார்னை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுப்பில் வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை வந்து சேர்த்துருக்கோம். இதை நல்லா வேக வைக்கணும். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் நல்லா வேக வச்சுட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்வீட் கார்னுக்கு வந்து நம்ம இதில் சர்க்கரைலாம் போடக்கூடாது. ஏன்னா இதுவே ஒரு இனிப்பு தானே, அதனால் சுகர்லாம் போடக்கூடாது. இதில் வந்து இப்போ நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் ஸ்வீட் கார்ன் செய்யலாம். இப்போ வந்து பெப்பர் ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மசாலா ஸ்வீட் கார்ன் செய்யலாம். இப்போ மசாலா ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து அதே மாதிரி வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. வேணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்க்கும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாட் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாட் மசாலா சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மசாலா ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டோம். இது ஈவினிங் நேரத்தில் பசங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நார் சத்து, புரோட்டீன் சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.